பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடர்ந்து இந்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வரவேற்கு ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும், மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த அனுபவம் சொல்றாங்க இல்லையா, வயதானவங்க, அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அற்புதமான பணி. நேற்றைக்கு முன்தினம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக. பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும், நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க, இல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்ல. நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வாங்களா? சரி, இதே ஸ்டாலின் விட்டு அங்க இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும்? என்ன அர்த்தங்கட்டத்தனமா இன்னைக்கு பேரணியா? இதெல்லாம் ரொம்ப மோசம். மக்கள் இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துற நாடகம்லாம் நிறுத்தி கொள்ளணும் கேட்டுக்கிறேன். இந்த போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் முன்னாடி 10 வருஷமா பதவியில் இருந்த திரு செல்லூர் ராஜு அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தார். தற்பொழுதும் சட்டசபை உறுப்பினராக இருக்கார். படை வீரர்கள் அங்க என்ன போய் போர் நடத்தினாங்களா, சண்டை போட்டாங்களா? அவருடைய உள்நோக்கம் மற்ற கட்சிகளை தாழ்த்தி பேசுறதோ இழிவா பேசுறது அவர் நோக்கமாக இருந்தாலும், இதுல அவரு படை வீரர்களை தரம் தாழ்த்தி பேசினது, இழிவா பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவல்ல அனைத்து இந்நாள் முன்னாள் படை வீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களும் இந்நாள் படை வீரர்களும் பெரிய மனவேதனையில் இருக்காங்க. இந்த செய்தியை கேட்டாவது திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு, அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் அதெல்லாம் பதிவேடுகளில் இருக்கு. அவர் அதை திரும்ப பெறணும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி தலைமையகத்துக்கு நாங்கள் மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம். மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாள் படை வீரர்கள் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோக்கடிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் முன்னாள் படை வீரர்கள் செய்வாருங்கிறத நாங்கள் ரொம்ப வேதனையோடு அவருக்கு தெரிவிக்கிறோம். இந்த செய்தி அவரை போய் எட்டும்னு நான் நம்புறேன். சார், அவர் அவர் விளக்கம் தெரிவிச்சிருக்கிறாரு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் மோடி அவர்களும் இவங்களும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவங்க மூலமா தான் போர் நடந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்றக்கா சொன்னது வேறு விதமா இதாயிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த விளக்கத்தை எப்படி ஏத்துக்கிறீங்களா? அவர் சொன்னது பதிவுல இருக்கு, நீங்க போட்டதெல்லாம் யூடியூப்ல பேஸ்புக்ல ரெக்கார்டு இருக்கு. அவர் வாய்ஸ், அவருடைய அந்த குரல் நாங்க புரிஞ்சுக்கிட்டவங்க பல பேர் இருக்காங்க. முன்னாள் படை வீரர்களும் அவர் சார்ந்து இருக்கிற கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. அவர் இருந்த அந்த கூட்டத்தில் அவர் அந்த அறிவிப்பு கொடுக்கும் பொழுது பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இவரு சொன்னதுதான், அதை யாரும் மறுக்க முடியாது. இப்ப சொல்லலன்னு வேணா ஹிந்தியில சொல்லுவான், அந்தர் பல்டி தலகளா நான் சொல்லலன்னு சொல்றார். நாங்க அதை ஏத்துக்க முடியாது. அவர் சொன்ன கருத்தை திரும்பி வாங்கணும், பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சில நாட்களுக்குள்ள அவருக்கு எதிர்ப்பா பல நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கிறதுக்கு முடிவெடுப்போம். அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக அமைச்சரவையில் முன்னாள் முப்படை வீரர்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். மற்ற யாரும் சொல்லியிருந்தால் நாங்கள் அதை நம்பிக்கலாம், ஏதோ வாய் சொல் தவறிடுச்சின்னு. ஆனால் பல ஆண்டுகள் முன்னாள் முப்படை வீரர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்படி இருந்த அவர் என்ன இருக்கு, பல கமிட்டிகளுக்கு தலைவராக இருந்தவர்,
முன்னாள் முப்படை வீரர்களுக்கு என்னென்ன நலன்கள் பலன்கள் என்னென்னலாம் அறிவிப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்டிலிருந்து செய்யப்படுகின்றது என்று நன்கு அறிந்தவர் இப்படி சொல்றதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு மனவேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுடைய ஆதங்கமும் ஆவேசமும் தான் இது. ஆனால் அவர் இப்போ என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் சொன்னதுதான். ஆனால் எங்களுடைய மற்றொரு கோரிக்கை நாங்கள் என்ன வச்சிருக்கிறோம்னா, அகில இந்திய அதிமுக அவர்களுடைய பொதுச் செயலாளருக்கு நாங்கள் ஒரு மனு அனுப்பியிருக்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறோம், அவர் உடனடியாக அவரது மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர், அந்த பிரதிநிதியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வருங்காலத்தில் எந்தவித பொது தேர்தலிலும் அவர் போட்டியிட்டால் அதற்கு எதிராக நாங்கள் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதிர்த்து நாங்கள் அவர்களுக்கு வாக்கு அளிக்காதபடிக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்ற கோரிக்கை மனுவும் அவர்களது கட்சி தலைமைக்கு அனுப்பியுள்ளோம். இதையும் தாங்களுக்கு இந்த பிரஸ் ரிலீஸில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.